ஹலோ கைஸ், நான் ஒரு ES பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஒன் பஞ்ச் மேன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 3 எபிசோட் 2 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட வேற லெவலான காமெடியெலாம் இருக்குது. முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் தொடர்ச்சியா. ஏன்னா நான் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்து பண்ணியிருப்பேன். நிறைய கேரக்டர்ஸ் வரதுனால அதெல்லாம் நிறைய மென்ஷன் பண்ணதுக்கு கொஞ்சம் வாய் வரமாட்டேங்குது. அதனால ஒரு சில வார்த்தைகள் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன், பேர்களையுமே தப்பாக சொல்லியிருப்பேன். அதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் மன்னிக்கவும். ஆனால் கண்டிப்பாக வந்து நான் அடையாளத்தை மாட்டி கொஞ்சம் ஃபன்னாக சொல்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கதை ஒன்றுமே வெறிதனமாக போக போகுது. தொடர்ச்சியாக அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சரிங்க, நம்ம இதோட கதை போலாமா? இப்போ சிட்டிக்குள்ள மக்கள் எல்லாருமே வந்து மான்சஸ் அசோசியேஷனுடைய அக்கிரமம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால மனிதர்களால் வெளியே சுதந்திரமா சுத்த முடியாத நிலைமை ஆயிடுச்சு. எக்காரந்த கொண்டு இதுக்கப்புறம் வந்து ஹீரோ அசோசியேஷன் மூலியமா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு மான்சர்கிட்ட சரணடைகிறதுக்காக ஒரு அசோசியேஷனை இப்போ கிரியேட் பண்ணிட்டானுங்க. ஹியூமனிட்டியால எப்பவுமே மான்சஸை எதிர்த்து போராட முடியாது. நம்ம எல்லாருமே சாக போறோம். அவங்க எதிர்த்து வின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் ரெகுலரா வந்து நம்ம மான்சஸ் கிட்ட மனிதர்களை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான ஒரு ஆஃபரிங் பேசுறது மட்டும்தான். அதனால நமக்குள்ள வந்து கலந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கினே ஆரம்பம் பண்ணி மக்கள் ஒரு குரூப்பா போயிட்டு இருக்கானுங்க. அப்ப அங்கேயே பார்த்தா ஒருத்தன் முட்டாள்களா வாய முடுக்கடா, நீங்க சாவதா போய் சாவகடா, எதுக்கட தேவையில்லாம வேலைக்கு வரவங்க கூப்பிட்டு வச்சு மாத்தஸ் கிட்ட போயிட்டு சாவது கூப்பிடுறீங்க. யார் அவன்? அவனை பொடிங்க, விடாதீங்க. அவன் தான் நம்மளுடைய முதல் பலியாடு. அவளை அப்படி கூட்டத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறான். அந்த நாயை வெட்டி கொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறான் ஒருத்தன். அதுக்காக ரெண்டு பேரும் வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்கு போறானுங்க. இதே சமயத்துல நம்ம காராவும் பார்த்தா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அவன் ஒரு காலம் வர அந்த ஒரு சமயத்துல தான் இவனுக்கு ரெண்டு பேரும் அந்த பயப்படியை போட்டு அடிக்கிறதுக்காக வருவானுங்க. இவன் டக்குன்னு உள்ள போந்து அடிச்சு ரெண்டு பேரும் நாக் அவுட் பண்ணிடுவான். முட்டாள்களா, மான்சஸ் கிட்ட சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக மனிதர்களை எத்தனை போய் விட போறீங்களா? அப்படி சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக கொடுக்க போடிய ஆள்கள்ல நீங்களும் தாண்டா இருப்பீங்க. முதல்ல உங்களை காப்பாத்திக்க பாருங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்காக பேச இருக்கட்டும். நான் கொஞ்சம் கூட திருப்பாக்கல. ஹியூமனிட்டியை சேர்ந்த இந்த சொசைட்டி வந்து கேவலமா மாறிட்டு இருக்கு. கொஞ்சமா எதிர்த்து போராடுற லெவலுக்கு கொஞ்சம் கூட இவங்களுக்கு தன்னம்பிக்கையே வரல. ஏன் தான் நம்ம மக்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இதே போல செய்தியில நியூஸ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எந்த விதமான தப்பான காரியங்களும் மக்கள் பண்ண வேணும்னு சொல்றோம். ஏன்னா இப்போதைய நிலைமையிலேயே மான்சஸ் நம்ம சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கிறதுனால திருடுறது, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, பொண்ணுங்கிட்ட தப்பா பண்றது, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. ஏன்னா போலீஸும் ஹீரோஸும் இப்போ எல்லா இடத்துலயும் தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிட்டிசில ஹியூமன் ஹிஸ்டரியில இது வரைக்கும் காணாத வகையில மிகப்பெரிய ஒரு முடிவு வரப்போகுது. கண்டிப்பா மான்சஸோடைய ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மான்சஸ் அசோசியேஷன் சேர்ந்தவங்க எல்லாருமே கட்டி போட்டு வச்சிட்டானுங்க. இதுல வேற நம்மள ஜாயின் பண்ண சொல்றானுங்க. அவங்க குரூப்ல என்னென்ன ஃபியூச்சர்ல நடக்க போகுது தெரியலப்பா அப்படின்னு காரா யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் சண்டை போட்டு இருக்கிறத பாக்குறான். அப்ப பார்த்தா ஒரு வயசானவர்கிட்ட ஒரு குடிகார நாய் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அது தடுக்கிறதுக்காக ஒரு 2 பேர் கூட நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பையன் ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கான், இவனை தடுக்க முடியல. எவனாச்சும் என் கிட்ட வந்து கொண்டு வேண்டா, மான்சஸை கொல்றதுக்காகவே போறத வேண்டாம். நான் எப்படிப்பட்ட மான்சரா இருந்தாலும் அதை தூக்கி சொறி விடுன்ற மாதிரி அந்த குடிகார நாய் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அந்த டைம் வந்து காரோ கிட்ட போயிட்டு, டேய் தம்பி, எதுக்கு வழியை நீ பிளாக் பண்ணிட்டு இருக்க? நான் கடைக்குள்ள போய் சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு பிரச்சனை என்ன? நான் அப்படிதான் தடுத்து நிறுத்துவேன். உனக்கு வேணும்னா நீ சுத்தி போ, அப்படின்னா வேற இடத்துல கடைக்கு போய் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து அட்டாக் பண்ணுவான். டக்குன்னு அவன் கிட்ட இருக்கிற அந்த நைஃபியை வாங்கி அவன் கண்ணுலயே பயத்தை காமிச்சிருவான் பாருங்க. கொஞ்ச நேரத்துல தேவையில்லாம என் கிட்ட பிரச்சனை பண்ணாத, கொன்னுடுவேன் அப்படின்னு பயமுத்திடுவான். சை, மான்சர் அசோசியேஷன் பண்ற அலப்பற பத்தாதுன்னு இந்த பொடுசுங்கெல்லாம் சின்ன சில்லற விஷயங்களை பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்குங்க. ஆனா இப்ப எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஏதோ ரொம்ப நாள் பட்னியில இருந்து இப்ப சாப்பிடுற மாதிரி போட்டு சாப்பாடு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கனால இன்னமும் போட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கவங்க ஷாக்கா வராங்க, இவன் எப்படி துண்ணுட்டு இருக்கான், பஞ்சத்துக்கு அடிபட்டவனா இவன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. காரை ஓட்டு மொத்தமா சாப்பாடு எடுத்து உள்ள போட்டு அமுத்தி வைக்கிறான். அது தொண்டையில போய் அடிச்சுக்கிட்டு வச்சு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து குடிக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் தலைவன் வந்து தாமலை இருந்த அந்த அடியெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடிபட்டு கட்டு எல்லாம் எடுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா அதே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டாச்சு, சரி சாப்பிட்டது காசை வச்சுட்டு கிளம்பிடுவோன்ற மாதிரி ஹீரோவோ பர்ஸை தேடுவான். பர்ஸு எங்க போயிட்டோமா செல்லம் எங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. பர்ஸை பார்த்தா விட்டு வந்துட்டுக்கிறான். எங்கேயோ அப்படியே கடவுளே எங்க விட்டேன்? கேபேஜ் வாங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். சூப்பர் மார்க்கெட்ல இருந்து இந்த இடத்துக்கு வர வயல எங்கிட்ட போட்டேனா என் சட்ட பாக்கெட் எங்கன்னா ஓட்டியாக்குதோ. இப்ப பிரச்சனை என்ன? ஜெனரல் கிட்ட நான் போயிட்டு என்ன சொல்லுவேன்? அது 7:30 கூப்பிட்டா வந்து நம்ம உதவி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது இதுன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்றதுக்கு தான் லாக்கி அப்படின்னு ஹீரோ ஓனர் பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற போல அந்த இடத்துல டிவியில பார்த்தா நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல வந்து ஏமாத்தாதீங்க, பொய் சொல்லாதீங்க, இது மான்சஸ் அசோசியேஷனுடைய அட்டகாசம் பண்ற காலமா இருக்கிறதுனால தயவு செஞ்சு உண்மையா நடந்துன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கு. இது வேற இப்பதான் நம்ம பர்ச காரணம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தா இவங்க வேற வேணுமே இப்படி நம்மள ஏத்து விடுறாங்களே. உண்மையிலே எடுத்து வந்தியா நம்பையா? இப்ப நான் என்ன பண்றது? கடைக்காரங்கிட்ட போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு காசு எடுக்கணும்னு சொன்னா ஓட மாட்டான், செருப்புல அடிப்பான். அதுக்கு பதில் இந்த கேபேஜை கொடுத்துட்டு போயிட்டு வந்து காசை கொடுக்குற மாதிரி சொன்னா என்ன ஏத்து மூஞ்சில ஊத்திடுவான். என் சோழ இங்க தான் மூஞ்சிது, யாரா வந்து என்ன காப்பாத்து போறா? டே மொட்டை தலையா இங்க யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா பிளஸாட வந்திருக்கான். ஏ யாருமா? நான் ஒண்ணு காசு கொடுக்காமல போல
கடையை விட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க நான் இல்லாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பதறான். ஏய் பைத்தியம் சைத்தமா என்னடா பேசிட்டு இருக்க? ஏய் பிளஸாடு நீ என்ன பண்ற? அங்க வீட்டுல பேசுறது எல்லாமே இன்னும் முடியல, நீ இங்க இடத்துல வந்திருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். கான்வர்சேஷன் இன்னும் நிறைய இருக்குடா, அதனாலதான் வந்த சைத்தமா. இதெல்லாம் பக்காவா அனிமேஷன் பண்ணிருக்கானுங்க, வந்து உட்கார்றது போறது எல்லாமே. ஆனா நான் எதிர்பார்க்குற ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் குவாலிட்டி வைஸா பழைய சீசனை காட்டிலும் இந்த சீசன் ரொம்ப நல்லா இருக்கு. சைத்தாமா எனக்கு தெரியும் நீ இந்த இடத்துல வந்து ஹீரோ ஹண்டரை தேடி தானே வந்த, அவனை கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா நான் கேட்கிற விஷயங்களுக்காக நீ கூட இருந்து உதவுவேன்னு பதில் சொல்லணும் சரியா? அந்த டைம்லயே வந்து ஹீரோ வந்து பிரெஞ்ச் ஃப்ரையை வந்து ஆர்டர் கொடுக்குறான். எங்க பாரு நீ சீக்கிரமாவே கிளாஸ் பிக்கும் ரேங்க் 7க்கு போயிடுவேன். உன்னை பத்தி யாருக்குமே அந்த அளவுக்கு பெருசா தெரியாது, ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு எங்க கூட வந்து சேர்ந்துரு. நான் மிகப்பெரிய பிளான் வச்சுட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மான்ஸ்டர் அசோசியேஷனை வெட்டி சாய்க்கலாம். நீ எனக்கு அதுக்கான கோஆபரேஷன் கொடுத்தினா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியுது உன்கிட்ட எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாம தான் நீ இருக்கிறேன்னு. உனக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் நான் பண்றேன். எதை கேட்டாலும்னா 18+ சொல்ற போல. ஹீரோவா ஆமா இவன் என்ன பேசிட்டு இருக்கா வந்து திறந்து அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். உங்களுடைய பிரெஞ்ச் ஃப்ரையை என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அதை அவர் எடுத்துன்னு வந்துடுச்சு. ஹீரோவும் அவகிட்ட கொடுக்குறான். என்னங்க இதை நீங்க தான் சாப்பிடணும். அடேங்க அப்ப ஆச்சரியமா இருக்கே, எனக்காக வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவ அதிசயமா வாங்கிப்பான். தேங்க்ஸ்ன்ற மாதிரி சாப்பிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ தினமும் பார்ப்பான், இதாடா சான்ஸ்னு. கண்டிப்பா இவன் எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறது பார்த்தா என் மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்படி இவன் நம்பிக்கையா இருப்பான். அப்ப வந்து கடைக்குள்ள நம்ம காவை வந்து சாப்பிட்டதுக்கு எல்லாத்துக்குமே காசு பே பண்ணாம ஓடிடுவான். திருட்டு பையன் சோறு மொத்தமா ஓசியில துண்டு ஓடுறான். யாராச்சும் அவனை பிடிங்க, அந்த நாயை விடாதீங்க பிடிங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு ஓனர் பக்கம். ஹீரோ இது கேட்டு எங்க நான் பிடிக்க ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஓட ஆரம்பிப்பான். பிளஸாடு சாப்பிட்டதுக்கு பில்லு மட்டும் கொஞ்சம் கட்டிடுமா, நான் இதை போயிட்டு அவனை பிடிச்சிட்டு வந்துடுற மாதிரி ஹீரோ எஸ் ஆயிடுவான். டக்குன்னு அந்த இடத்துல வந்து இவ டக்குன்னு யோசிப்பான், என்னது பில்லு நான் கட்டணுமா? டேய் அப்ப இதுக்காக தான் நீ வாங்கி கொடுத்தியா? அடப்பாவி, பில்லு கட்ட முடியாம மூச்சிட்டு இருந்த உனக்கு நான் இப்போ ஒரு ஏமாளி மாதிரி வந்து மாட்டினால. டேய் இருளா அவதாயத்தமா விட மாட்டானா உன்ன அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் பாத்துட்டு இருக்கான். காரோவுக்கு அப்புறம் வந்து தலைவதின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். தலைவனுக்கிட்ட காசே இல்லைன்னு. காரோ இங்க பாரு, நீ மான்ஸ்டர் அசோசியேஷன் சார்பா ப்ரொடெக்ஷன்ல இருக்கணும்னு நினைச்சினா உனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு, அது நீ முழுமையா முடிக்கணும். நான் அவனுங்களுக்காக ஏதாச்சும் ஒரு ஹீரோ ஓடிய தலையெழுத்து வந்து கொடுக்கணும்ன்றானுங்க. யாரா அவனுக்கிட்ட ஒரு லாஜிக்கே இல்லையடா. நான் எதுக்கூட தேவையில்லாம ஹீரோஸை போயிட்டு கொன்னு அவனுக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கணும். என் வழி நான் உண்டுன்னு இருக்க போறேன். எனக்கு மான்ஸ்டர் கூடிய வேலை செய்ய பிடிக்கல, ஹீரோஸ் கூடிய வேலை செய்ய பிடிக்கல. ரெண்டுமே தற்கொலை நாய்ங்க, சுயநலத்துக்காக வேலை செய்யுதுங்க. இதை பத்திலாம் யாரு கவலைப்பட்டா அப்படின்ற மாதிரி காரா யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன் நின்றுட்டு இடத்துல கீழே வந்து ஒரு பையன் கிட்ட ஒரு நிறைய பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் பார்த்தா நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீசன் 2ல வந்தவன் தான். பாவம் அந்த பையன் வந்து அழுதுட்டு இருக்கான். இவனுக்கெல்லாம் போட்டு அடிச்சு துன்புறுத்துறானுங்க. இதை பார்த்துட்டு காரா டென்ஷன் ஆயிட்டு டேய் ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்திடுவான். என் தம்பியா எதுக்கடா தேவலாம அழுதுட்டு இருக்கேன், ரொம்பவும் பாவம்டா நீ. எங்க பாரு கண்டிப்பா ஒரு நாள் நீ எதை எல்லாரையும் எதிர்த்து நிற்கணும், அப்படி இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்கணும். அதனால கொஞ்சமாச்சு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வழியை முயற்சி பண்ண சரியா? சரி கிளவா. டேய் நான் கிளவன் கிடையாதுடா, எனக்கு வயசு இப்போ 18 தானடா. சை இவங்கிட்ட போயிட்டு உதவிக்கு வந்தோம் பாரு. சொல்லுவாடா சொல்லுவ கிளவன் தானே. சரி வா வீட்டுக்கு போவோம், உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லி. ஏன்னா சூரியன் வர அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கு. மாஞ்சஸ் கண்டிப்பா இந்த டைம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை பாதுகாக்கிறதுக்காகவே அவன் பேசுறதை பார்த்துட்டு அந்த பையன் இன்னமும் ஃபீல் பண்ணிடுறான் எமோஷனலா. ஓ கிளவா என்ன மன்னிச்சிடு, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு என்னால ஓட முடியாது. என்னது ஏன்னா அன்னைக்கு நீங்க நிறைய ஹீரோஸ் கிட்ட அடி வாங்கிறது என்னுடைய கண்ணால நான் பார்த்தேன். அது ஹீரோஸ் எல்லாமே உங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா உங்க மேல என்ன தப்புன்னா அப்ப எனக்கு தெரியல. ஆனா அப்ப நீங்க ரொம்ப தப்பானவர் தான் நான் நினைச்சேன். ஏன்னா எல்லா ஹீரோஸும் உங்களை டார்கெட் பண்ணதை வச்சு. ஆனா எனக்கு நான் புரிஞ்சுக்கணும், நீங்க எனக்கு உதவி பண்ணது மூலியமா உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவர் தான். என்ன ப்ரொடெக்ட் பண்ணதான் அன்னைக்கு நீங்க நிறைய விஷயத்த பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க தான் இந்த மாஞ்சஸ் அழிச்சு மிகப்பெரிய அமைதி அந்த உலகத்துக்கு கொண்டு வர போறீங்க அப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது வாய் அடிச்சிட்டு டேய் தம்பியா தேவையில்லாம எனக்கு கேட்டு கூத்து பொம்பளை வர வைக்கிறேன். நான் ஒன்னும் ஹீரோ கிடையாதுரா, வில்லனோ கிடையாதுரா. டேய் ஓசி சோறு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு வாய்ஸ் பார்த்தாலும் அவன் ஹீரோ தான் வந்திருக்கான். டேய் ஓசி சோறு சாப்பிட்டது காசு கொடுக்காம ஓடி வந்துட்டான். இது என்ன நியாயமாகுது? நம்ம ஹீரோ மட்டும் ஒழுங்கான பை உள்ள அவர் மட்டும் காசு கொடுத்துட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பர்ஃபெக்டான டைமிங். ஒரு ஹீரோ வந்துட்டான் இந்த இடத்துக்கு. அவனை நான் கொண்டுட்டு மிச்ச வேலையை நான் ஈஸியா முடிச்சிடலாம். எங்க பாரு ஓசி சோறு இப்போதைக்கு வார்னிங் கொடுக்குறேன். ஏதோ பஞ்சத்தில் அடிப்பட்டவன் நீ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படியே ஓட்ட போல, அடுத்த முறைலாம் இந்த மாதிரிலாம் பார்த்து கிடக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நடைய போட்டு கிளம்புவான். டேய் வெயிட் பண்றா, உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப நீ ஃபைட் பண்றதுக்கு வரலையா? உன்னுடைய பேர் என்னடா? நீ என்ன ஹீரோடா? என்னுடைய ஹீரோ பேரா அது வந்து கேப்ட் பிளாட்லி. டேய் இந்த மாதிரியான ஒரு கேவலமான பேரை நான் இதுவரை கேட்டதே இல்லடா. எவனா இருந்தானே ஹீரோ தானே. அந்த பையனும் இல்ல கலவா இந்த ஆள் வந்து கண்டிப்பா புதிய ஒரு ஹீரோவா தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஹீரோ புக்ல கூட அவனை பத்தி மென்ஷன் பண்ணல. இவன் புதுசா தான் இருக்கணும். வீடியோ பாடா நீ ஏன்னா இங்க உட்காந்துட்டு இருக்க? ஐயோ கிழவா நீ சாப்பிட்டதுக்கு சாப்பாடு கொடுக்காம ஓசி சோறுன்னு சொல்லிட்டு இங்க ஓடி வந்துட்டியா? ஆனா உன்னை அப்படியே அவன் கேவலமா பேசிட்டு இருக்கானே, நீ கம்முன்னு இருக்கேன். அவளோட கடவுளே என்ன ஒரு இது அசிங்கம். கண்டிப்பா மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு இவன் தலையை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி லம்பால் ரொம்ப பெரிய ஹீரோ அடிதான் ஓடுவா. திரும்பியும் நான் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி கத்திட்டே போயிட்டு வேற வழி இல்லாம ஹீரோ அடிதான் போவான். தலைவர் உணர் பக்கம் திரும்பி போவான். ஆனாலும் அவன் ஹீரோ ஒரே ஒரு குத்து கொடுப்பான் பாருங்க. அடிச்சடியில பறந்துடுவான். அட கடவுளே ஒரே அடியில மட்டையாயிட்டேன்னு பாக்குறேன். இந்த பையன் தான் இதை விட்னஸா பாத்துருக்கான். என்ன புக்கு வச்சிட்டு இருக்கான்? ஓ ஹீரோஸ் பத்தின புக்கா? அதை கூட நான் பாக்குற மாதிரி அதை வாங்கி பாக்குறான். அட கடவுளே நம்மளை பத்தி ஒருத்தன் கூட இதுல மென்ஷன் பண்ணலடா. என்னடா ஆளுங்க நீங்க போடா, நான் தான் தனிமையோடைய மெயின் கேரக்டர், என்ன இப்படி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ அதை பத்தில பெருசா எடுத்துக்காம போயிடுவான். இந்த பையன் யார் இவன், உண்மையிலே ஹீரோ தானா அப்படின்ற
மாதிரி பாத்துருக்கான். அட கடவுளே ஒரு மறந்துட்டேன். யோ கேவா ஏஞ்சிக்கையா என்னையா பண்ணிட்டு இருக்க? காரா பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சிருவான். நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அந்த ஹீரோ எப்பயும் இந்த இடத்த விட்டு ஓடிட்டானா? அவன் எந்த மாதிரியான ஹீரோ அதை பாத்தியா? அவன் கிட்ட எதனா கேட்டு விசாரிச்சியா? எனக்கு எதுவும் தெரியல. ஆனா அவங்களுடைய முகத்துல ஒரே ஒரு தான் அடிச்சான். காரோ இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவனை ஸ்பை வேலை பாக்கிறதுக்காக கூட அமைச்சு வச்சு ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. மான்ஸ்டர் அசோசியேஷன்ல இருந்து முழு நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உன்னுடைய செயல் கொஞ்சம் கூட சரியில்லை காரோ. நீ மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு நாய். இவன் சொல்றது சரிதான். மான்ஸ்டர் ஆகிறதுக்கான குவாலிட்டி உங்ககிட்ட எதுவும் கிடையாதுடா. ஏய் குட்டி பையா ஓடுற வீட்டுக்கு அன்னைக்கு மாதிரி என்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி என்னோட பக்கம் வந்து பாத்துட்டே இருப்பான். இவனோட பக்கம் பயத்துல நினைக்கிட்டே இருப்பான். நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை படிச்சிருக்கேன் இந்த புக்ல. இவன் தான் கிங் ஆஃப் தி ரீப்பர். அதுல இவன் பல சின்ன பசங்களை கொண்டு இருக்கான். இவன் தான் கிங் ஆஃப் தி ரீப்பரான்னு சொல்லிட்டு அவன் பதறிட்டு இருக்கான். டேய் எதுக்கடா கத்துட்டு இருக்க? ஓடுறா இங்க இந்த வீட்டுக்கு. அழாதரா. ஓ காரோ உன்னுடைய சின்ன ஃப்ரெண்ட் அவன். டேய் நான் இங்க உன்கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அந்த பையன் கிட்ட எல்லாம் பேசாது. ஆனா என்ன மன்னிச்சிடு. இந்த மாதிரியான அழுவுற பசங்களை தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். கண்டிப்பா அவன் எனக்கு தான். காரோ உன்னோட பக்கம் தம்பி எக்காரனை கொண்டு ஓடிடாத, என் குடியேறு இல்லைன்னா செத்துருவேன். என்னோட பக்கம் வந்து நம்ம தலைவன் ஒத்த கண்ணனும் எங்க அவருடைய ரூம்ல உட்காந்து கண்காணிப்புல இருக்காரு தலைவர். சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம காராவை காப்பாற்றணும்னு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். டேய் நான் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு பல முறை சொல்லியிருக்கேன். என்ன விஷயம்? எதுக்காக நீங்க கிங் ஆஃப் தி ரீப்பரையும் அப்புறம் இன்செர்ட் கார்டியும் அமைச்சிருக்கீங்க கூட? அப்சர்வேஷனுக்காகனா கொஞ்சம் நீங்க பார்த்து சரியான ஆளா அமைச்சிருக்கலாம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்காக நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அவன் சாதாரண ஹியூமன்ரா. இல்ல சார் ஒண்ணுமே சொல்ல போனா அவனுக்கு ரெண்டு பேரும் உங்களுடைய ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு என்ன தோணுதோ தான் களத்துல இறங்கி பார்ப்பானுங்க. நீங்க கேட்கற மாதிரி கேட்டுட்டு போயிட்டு காரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனுக்கு கொல்லணுன்ற பிளான்ல போயிட்டு கொல்லணும்னு நினைச்சாங்கன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. டேய் நீ கவலைப்படாத. காரோ மூலியமா எனக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அவனுடைய growth கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்து நான் மாத்துவேன். எப்படி? கவலைப்படாத. அவனுடைய பாடி மைண்ட் எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியும். நீங்க காரோவை வச்சு என்ன பண்றதா பெரிய பிளான் பண்ணிக்கிறீங்க? கியூரியஸா இருக்கியா? அதுக்கான பதில் வந்து இங்க கவனி பீனிக்ஸ் மேன். லார்ட் ஓரோச்சி வந்து இங்க வந்ததுக்கான நோக்கமா என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல. பட் ஆனா இவரு ஏன்ஷியன் கிரியேச்சரா வேற எதுனா தெரியலையே. நீ வேற. லார்ட் ஓரோச்சியோடைய ஃபார்ம் இப்போ காரோவை தான் தேவைப்படுது. காரோ ஒரு ஹியூமனா இருந்தாலும் அவனுடைய பாடி பர்ஃபெக்டா இருக்கு. கணக்கில் அடக்காத ஃபெயிலியர்ஸ் சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் கடந்து அல்டிமேட்டான ஒரு லைஃப் ஃபார்ம் கிடைச்சிருக்கு அவருக்கு. அதுதான் காரோ. இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் இங்க வந்ததுல இருந்து எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு வேலை. அதுக்கு இடையில தான் இவனுக்கு ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு அமைச்சிருக்கேன். இந்த மாதிரியான வேலை பாப்பானுங்களும் எனக்கு தெரியும். காரோ என்ன பண்ண போறான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் செத்தாகவே பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து இவன் பேரு என்னன்றது எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யாருன்றது. ஏன்னா எனக்கு சரியா ஞாபகம் வரல. இவன் இன்னொரு பக்கம் வந்து அந்த கொரியில இந்த இடத்துல தான் கடை ஒன்று போட்டிருக்கான். அவன் கொஞ்சம் சஸ்பீஷியஸா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நான் நிறைய விஷயத்தை செக் பண்ணணும். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி யாருக்கிட்டே கம்யூனிகேட் பண்ணி பேசிட்டு இருக்கான். கவலைப்படாத. கியோரோ கொடுத்த அந்த ஆர்டர் பேர்ல தான் நாங்க இந்த இடத்துல அது எல்லாமே பக்கவா பண்ணிட்டு இருக்கோம். காரோ இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுடைய கட்டை எல்லாமே ரிமூவ் பண்றான். ஹீரோ ஹண்டர் உன்னால எதுவும் பண்ண முடியாது. உனக்கு இந்த இடத்துல தான் சமாதி. என்னடா பேசுறீங்க? வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். அந்த பையனை கொண்டனா உனக்கு எல்லாமே புரியும். காரோ நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த பையனை விட்டு வெளியே வா. ஏன்னா நீ மான்ஸ்டர் அசோசியேஷன்ல இருந்து எங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. உன்னை காப்பாந்ததே நாங்க தான். அந்த பையனை நாங்க கொல்ல போறோம். காரோ இன்னொரு பக்கம் வெறியா நின்னுட்டு இருக்கான் பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். டே தம்பி வீட்டுக்கு கிளம்பு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறது என்னுடைய கால் நகர மாட்டேங்குது. முட்டாள் என்னடா பேசுறீங்க? உனக்கு இந்த இடத்துல யாராவது உதவி பண்ண வந்தாங்கன்னா இப்படிதான் சாக சொல்லிட்டு இருப்பியா? ஏச்சு ஓடுறா. திரும்பல யாரும் உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இப்பயே ஓடுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி காரோ உன பக்கம் பழம் ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் சொன்ன விஷயத்தையும் வச்சு பாக்குறான். நீ ஸ்ட்ராங் ஆகணும்னா நிறைய விஷயங்களை எதிர்த்து போராடி நிக்கணும்னு. சரியா ஓடுறா அப்படின்ற மாதிரி உன்னொரு பக்கம் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது ரீப்பர் உன்னொரு பக்கம் வந்து அட்டாக் பண்ணுவான். சரியா அவன் பண்ற அட்டாக் வந்து காரோ தன்னுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி நிறுத்தி வைப்பான் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த பையன் தப்பிச்சிருவான். சண்டை வெறித்தனமா ஆரம்பிக்குது. இந்த பையனை இப்ப திரும்ப ஓட சொல்ல அவன் ஒரு பக்கம் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். இப்ப எங்களுடைய எனிமி நீதான் காரோ. இவனை கொல்லாம விடக்கூடாது. ஹீரோ ஹண்டர் நமக்கு எதிராக மாறிட்டான். சரிடா உங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னடா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? கொக்கா மக்கா வாங்கட ஒரு கை பாத்துருவன்ற மாதிரி ரெண்டு பேரையும் எதிர்த்து நிக்கிறான். இப்போ என்னோட பக்கம் தலைவன் இந்த இடத்துல பார்த்தா அந்த கொரில்லா இருக்கிற கடைக்கு வந்து பாக்க உன்னை பிடிச்சிட்டா. டேய் என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பி மேன் கூப்பிடுங்கடா. இதுக்கப்புறம் உன்னால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியுது. நீ இந்த இடத்துல நிறைய தப்பான காரியங்களை பண்ணிட்டு இருக்கியாமே. யோ என்னைய பேசிருக்க? நானும் இங்க பழப்பில இருந்து விட்டு கடையை போட்டு நடத்திட்டு ரெகுலரா வாழ்ந்துட்டு இருக்கேன். யாரா இவன்? நான் வேணா போட்டு கொடுத்தா ராமன் சாப்பிட சூடா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். இவன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். சீத்தன வந்திருப்பான் அந்த பைபிள். நம்ம ஜாமி மேன் சாக வரான். டெரரிஸ்ட பிடிக்க வந்த ஒரு அப்பாவை வந்து பிடிச்சோம். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகணும் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போடுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.